கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 ஆண்டுகளாக உள்ள குடிநீர் பிரச்சினையை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பெரும் எழுச்சியுடன் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். சூலூர் அருகே உள்ள கலங்கர் ஊராட்சியின் தென்றல் நகர் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக குடிநீர் விநியோகமின்றி தவித்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தினம்தோறும் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு கிராமத்திற்கு சென்று குடிநீர் பிடித்து வருவதாகவும் கூறுகின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் மனு அளித்தும் போராட்டங்கள் நடத்திய நிலையிலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடும்ப அட்டைகளை வீதியில் வீசிவிட்டு வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். ஆனா எங்களுக்கு இங்க நல்ல தண்ணியும் இல்ல, சப்ப தண்ணியும் கிடையாது. இங்க எல்லா வசதியும் செஞ்சு தரேன்னு சொல்லிதான் எங்களுக்கு எல்லாமே இங்க வந்துட்டு நாங்க வீடு கட்டணும் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனா எங்களுக்கு எது வசதியுமே கிடையாது. இங்க நல்ல தண்ணி வந்துட்டு நாங்க ரொம்ப தூரம் போய் தான் பிடிக்க வேண்டியதா இருக்கு. அங்க இருக்க மக்களுக்கு போக தான் நாங்களும் பிடிக்கணும். அப்போ நாங்க லைன்ல நின்றுதான் பிடிக்கணும். மாலை 1 மணி நேரம், காலை 1 மணி நேரம் தான். நாங்களும் ஸ்கூலுக்கு போகணும், குழந்தைங்களை அனுப்பணும், நாங்களும் வேலைக்கு போகணும். எங்க வீட்டுல பெரியவங்களும் இருக்காங்க. எல்லாருக்குமே நாங்க செய்யணும். உப்பு தண்ணிங்கிறது வந்துட்டு நம்ம பழங்குறதுக்கு கூட சரியான அளவு தண்ணி வர்றது கிடையாது. தண்ணி வருது, ஆனா அது வந்துட்டு தேவையானதா போதுமானதா கிடையாது எங்களுக்கு.